நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட இந்த புதிய வருடத்திற்குள்ளாய், இந்த 2021 பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நாம் மிகவும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. போன வருடம் முழுவதும் 2020 முழுவதும் அவர் நடத்தி வந்த பாதைகள், அவர் எப்படி நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து அதற்காக மிகவும் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதுவரையும் சுமந்து நம்மை நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை சுமந்து தாங்கி நம்மை நடத்தினவர், போன வருடம் முழுவதும் நடத்தி வந்த தேவன் இந்த புதிய வருடத்தையும் கர்த்தர் நமக்கு நிறைவாய் நடத்தி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட வாக்குத்தத்த செய்தியையும் கர்த்தர் இந்த வருடத்திலே என்னென்ன காரியங்களை நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார், என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார் என்று சொல்லி நாம் அந்த செய்தியை, வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையிலே உடைய சமூகத்திலே உடைய பாதப்படியிலே அப்பா மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்திலே ராஜா ஆண்டவரே எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் முதலாவதாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படிக்காய், உடைய வாக்குத்தத்த செய்தியை கொடுக்க நீர் கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காய் ஆண்டவரே கர்த்தாவே, என்ன இந்த வருஷத்திலே நீங்கள் செய்ய போகிறீர், என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறீர் ஆண்டவரே, எல்லா காரியங்களும் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவரே இந்த வருஷத்தின் காரியங்களை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி தரப்போறதுக்காக ஆண்டவரே கர்த்தாவே வேதத்தில் உள்ள காரியங்களை தியானிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீங்க பேசுங்க. வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. எல்லாவற்றோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆகாய் 2:9 சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆகாய் 2:9 இந்த மாதத்திலே இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை காற்றிலும், முந்தின உங்களுடைய மகிமை காற்றிலும் உங்களை நடத்தி வந்த காரியங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து, முந்தின காரியங்களிலே எப்படி காணப்பட்டதோ அப்படியா இல்லாமல் முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை அது பெரிதாய் இருக்க போகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்விலே இந்த ஆகாய் 2:9 எழுதியிருக்கிறபடி முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை அது பெரிதாய் இருக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய முன் வாழ்க்கை, முன் காரியங்கள், போன வருஷத்திலே நீங்கள் தொடங்கி நீங்கள் எந்தெந்த காரியத்தை முயற்சி செய்து அதை அந்த காரியத்திலே பாதியிலே நிற்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வேலை காரியத்திலே அது பாதியிலே நிற்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் பாதியிலே நிற்கிறது, இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறாமல் காணப்படுகிறது, முந்தின காரியங்கள் இவ்வண்ணமாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு நிற்கிற என் மகனே, மகளே, இந்த வருடம் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை அது பெரிதாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. போன வருஷத்திலே எந்த காரியத்தில் எல்லாம் ஒரு பெண்டிங்கா அது நிறைவேற முடியாமல் இருக்கிறதோ அந்த காரியம் எல்லாம் இந்த வருஷத்திலே கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல், ஒரு நாளும் கலங்கல காணப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே முந்தின மகிமையை பார்க்கிலும் உங்களுடைய பிந்தின மகிமை அது பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அருமையாய் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட இந்த ஆகாய் 2:9 நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அதிலே நீங்கள் பார்க்கும் பொழுது 4 சொல்லுகிறது, ஆனாலும் செருபாபேலை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ
திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் முதலாவதாக திடன் கொள் என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்விலே எந்தெந்த காரியத்திலே பயங்கரமான சூழ்நிலைகள் காணப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, மோசேக்கு அடுத்தது யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த யோசுவாவை மோசேக்கு பின்பதாக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல நீ கலங்க வேண்டாம். யோசுவா முதல் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் திடன் கொள் என்ற வார்த்தையை கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். திடன் கொள், கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லி பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே திடனற்ற நிலை வரும் பொழுது கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க. யாரெல்லாம் போன வருஷத்துல ஆண்டவரே நான் ஒரு திடனற்று சோர்வோடு இந்த காரியங்கள் எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண காரியங்கள் எல்லாம் நடக்காமல் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக நிறைய காரியங்கள், நிறைய தீமைகள் தேசத்திலே காணப்பட்டது. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரே, சகோதரியே, நீங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும் தேவனை. ஏனென்றால் இந்த புதிய வருடத்திற்குள்ளாய் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு சொன்ன காரியம் என்னவென்றால், என்னுடைய வீட்டின் அருகில், என்னுடைய வீட்டில் எதற்கு அந்த அருகில் வரைக்கும் கொரோனா வைரஸ் காணப்பட்டது, தொற்று காணப்பட்டது. ஆனால் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார் என்று சொல்லி அநேக சாட்சி சொன்னதை பார்க்கிறேன். இந்த நாளிலே கூட ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திடன் இல்லாமல் காணப்படும் பொழுது அவர் திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த புதிய வருஷத்திலே தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், திடன் கொள்ளுங்கள். நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். எந்த காரியத்திலே நீங்கள் தொடங்கி அந்த காரியத்தை முடிக்காமல் பாதியிலே இருக்கிறது என்று சொல்றீங்களோ, இந்த 4ஆம் வசனம் மிக்க அழகாய் சொல்கிறது, நீ திடன் கொள். செருபாபேலை நோக்கி தேவன் சொல்ற, நீ திடன் கொள், தேசத்தில் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, முதலாவதாக அழகாக செருபாபேலை நோக்கி நீ திடன் கொள். இரண்டாவதாக தேசத்தின் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட இந்த ஒரு வசனத்திலே, இந்த 4ஆம் வசனத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாமும் திடன் கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் நாம் திடப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னிடத்திலே ஒருவர் ஆலோசனை கேட்கும் பொழுது, பேசும் பொழுது அந்த சமாதானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த சமாதானம், நீ சமாதானத்தோடு நீ மற்றவர்களோடு பேசும் பொழுது சமாதான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், திடனற்ற நிலையில இருக்கிற மனிதர்களை நோக்கி திடப்படுத்துகிற வார்த்தைகளை உன் மூலமாக கர்த்தர் பேச போகிறார், கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைப்பாராக. இந்த அருமையான நாளிலே கூட செருபாபேலே நீ திடன் கொள். இரண்டாவதாக சொல்லுகிறார், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். எந்த காரியத்திலே திடன் இல்லாமல் சோர்வற்று பலவீனத்தோடு இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியவில்லை, இந்த பொருளாதார பிரச்சனையை மேற்கொள்ள முடியவில்லை, இந்த கடன் பிரச்சனையை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, இப்படி சொல்லி நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களை நோக்கி தேவன் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே நாம் மாத்திரமல்ல, நம் வாயிலே இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக ஜனங்கள் திடனடைய போகிறார்கள், பலனடைய போகிறார்கள். ஒருவர் உங்களிடத்துல பேசும் பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு சமாதானமாய் காணப்படுகிறது என்று சொல்லி சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம் வாழ்விலே கிரியை செய்ய போகிறார். வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? இந்த 4ஆம் வசனம் சொல்லுது, முதலாவதாக செருபாபேலே நீ திடன் கொள். இரண்டாவதாக சொல்லுகிறார்,
தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில அநேக பாடுகள், சில தனிமையான சூழ்நிலைகள் வரும் பொழுது என்னோடு கூட நடக்க, ஒரு பிரயாணிக்க என்னோட கூட யாருமே இல்லையே சொல்லி அநேகர் கவலையோடு காணப்படலாம். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களை நோக்கி தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இந்த நாளிலே வேலையை நடத்துங்கள், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த வேலையை 2020 தொடங்கி அது பாதியிலே நிற்கிறது, அது வீட்டின் காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமா இருக்கலாம். பாருங்க, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக அநேக பிள்ளைகளுடைய படிப்பு, அநேக பிள்ளைகள் பாருங்க எல்லாம் பாதியிலே நிற்கிற நிலைகள். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா எடுக்கும் பொழுது கூட அவ்வளவு காரியங்கள் பாருங்க, நேரிலே போய் நம்ம ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்கிற மாதிரி இல்லை, முடியல. அநேக காரியங்கள் அந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகுது, மன உளைச்சல்கள் உண்டாகிறது. இதற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு காரியத்தை நாம் நம்மை முதலாவதாக திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை திடப்படுத்துகிறவர்களாய் சமாதான வார்த்தைகளை நாம் பேசி அவர்களை திடப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எந்த வேலைகள் எல்லாம் பாதியிலே நிற்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்திலே, இந்த மாசத்திலே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாராக. நீங்க எந்தெந்த இடத்திலே நீங்க செல்கிறீர்களோ, இன்றைக்கு எசாயாவிலே நாம் வாசிக்கிறபடி கர்த்தர் உனக்கு முன்னே போவார், அவர் முன்னே போகும் பொழுது கோணல்கள் செவ்வையாய் மாறும். நான் உனக்கு முன்னே சென்று கோணல்களை செவ்வையாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவிலே வாசிக்கிறோம். ஆம், தேவன் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது என்ன கோணல்கள் இருக்கிறதோ கர்த்தர் அதை செவ்வையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார், செவ்வையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், கோணலாய் காணப்படுகிற காரியங்களை செவ்வையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துல எல்லாம் இது கோணலாக காணப்படுது என்று சொல்லி நீங்கள் இருக்கிறீர்களோ அதை கர்த்தர் செவ்வையாய் மாற்றி கொடுப்பாராக. இந்த வருஷத்திலே கோணல்கள் செவ்வையாய் மாறப்போகிறது. பாதியிலே நின்ற வேலைகளை கர்த்தர் அதை துவங்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த காரியத்திலே ஆண்டவரே இந்த கவர்மெண்ட் காரியங்கள், என்னுடைய வேலையின் காரியங்கள், இந்த பேங்க் காரியங்கள், அது எதுவா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் போட்டபடியே இப்படி எல்லாம் கிடக்கிறதே என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த வருடம் கடந்து விட்டதே, போன வருடம் கடந்து விட்டதே, புதிய வருடத்திற்குள்ளாய் வந்து விட்டோமே, என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கின இருக்கிற உங்களை நோக்கி தேவன் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் திடன் கொள்ள, திடன் பெற கர்த்தர் கிருபை செய்வாராக. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. முதலாவதாக திடன் கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இரண்டாவதாக ஆவியானவர் உன் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே. இந்த நாளிலே, இந்த வருஷத்திலே, இந்த வருடம் முழுவதும் ஆவியானவருடைய வழி நடத்துதல் உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்பட போகிறது. அதிகமாய் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். பசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை கடந்து வரப்போகிறது. ஆவியானவருடைய வழி நடத்துதல் உங்கள் வாழ்விலே இந்த வருடம் அதிகமாய் காணப்படும். பிரியமானவர்களே, ஆலோசனைகளை தந்து அவர் உங்களை நடத்துவார். ஏனென்றால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். போதித்து வழியை உண்டாக்கி காட்டி ஆலோசனைகளை நமக்கு தருகிறவர் ஆவியானவராய் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்திலே உங்களுக்கு அநேக ஆலோசனைகளை தந்து நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆலோசனைகள், ஏனென்றால் இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே விசுவாசிங்கள், ஆவியானவர் என் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறார்.
ஆவியானவர் என் குடும்பத்திலே வாசம் பண்ணுகிறார், என் தேவன் என் நடுவிலே என் குடும்பத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை நீங்கள் அதிகமாய் இந்த வருஷத்திலே உணர்வீர்கள். அது மாத்திரமல்ல, பயப்படாதீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். முதலாவதாக திடன் கொள்ளுங்கள், இரண்டாவதாக ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், மூன்றாவதாக பயப்படாதீங்கள். நீங்கள் என்னென்ன காரியத்திலே ஒரு பயந்த நிலையிலே காணப்படுகிறீர்களோ என்றைக்கும் கூட இந்த வார்த்தை கேட்கிறேன். அன்பு மகனே மகளே, உன்னுடைய வியாதியை குறித்து, உன் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களை குறித்து பல போராட்டங்கள் மத்தியிலே நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், ஆவியானவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், உங்களுக்கு ஆலோசனைகளை தரப்போகிறார். ஆலோசனைகள் தந்து உங்களுடைய எல்லா பயங்களையும் நீக்கி போட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷத்திலே போன வருடம் எதெல்லாம் என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, இந்த பயத்தை என்னால் மேற்கொள்ள முடியல, இந்த வியாதியை என்னால் மேற்கொள்ள முடியல, இந்த போராட்டத்தை என்னால் மேற்கொள்ள முடியல, இந்த மனுஷனுடைய இருதயம் கடின இருதயமாய் காணப்படுகிறது, இதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, குடும்பத்தினுடைய சுமைகள் பாரங்கள் என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, இதை போல பல காரியத்தை குறித்து நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், ஆவியானவர் உனக்கு ஆலோசனைகளை தந்து உனக்கு பயத்தை அவர் நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருடம் விசுவாசியுங்கள். முதலாவதாக நீங்கள் திடன் கொள்ள வேண்டும். ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருப்பார், நீங்கள் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் பிரசங்கி சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை காலங்களை நியமித்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த வார்த்தை கேட்கும் பொழுது நீங்கள் திடன் கொண்டு பயப்படாமல், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஆலோசனை தருவீராக. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவருடைய ஆலோசனை இல்லாததினாலே, தேவனுடைய சத்தம் கேட்கப்படாததினாலே அநேக சித்தத்தை மீறி அவர்கள் வழி தவறி போகிறவர்கள் அநேகராய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா? ஒரு தீர்மானம் எடுங்கள், என்னுடைய வழியிலே தேவனுடைய வழி என்னுடைய வழியாய் மாறட்டும் என்று சொல்லி. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கும் கூட தேவனுடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நடத்தும் பொழுது நாம் திடன் கொள்வோம், மற்றவர்களை திடப்படுத்துவோம், பயங்களை அவர் நீக்கி போடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த நாளிலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தன்படி முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் நாமே அவருடைய ஆலயமாய் காணப்படுகிறோம். நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய இருதயம் அவருடைய ஆலயமாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே நமக்கு தேவன் கொடுக்கிற காரியம் முந்தின மகிமை காற்றிலும் பிந்தின மகிமை அது பெரிதாய் இருக்க போகிறது. போன வருஷத்திலே எந்தெந்த காரியத்திலே அவருடைய மகிமையை கர்த்தர் விளங்க செய்திருக்கிறார், இந்த வருஷம் இன்னும் அதிகமான இது நமக்கு மகிமையின் ஆண்டாய், அவருடைய மகிமையை காண்கிற ஆண்டாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் பேசுகிறார், வேத திருமணமாய் பேசுகிறார், வார்த்தையின் மூலமா பேசுகிறார், ஊழியக்காரர்கள் மூலமா பேசுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆனா ஏ கூட தேவன் இருக்கிறார் என்று பல ஜனங்கள் குடும்பத்தாரும் பார்க்க ஒரு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை கர்த்தர் விளங்க செய்வார். விசுவாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து அவருடைய மகிமையை உங்களுக்கு விளங்க செய்து உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த ஆகாய் 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்கிறது, இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கும் முதலிலே நடந்ததை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இவ்வளவு இந்த வருஷம், இந்த புதிய வருஷத்திலே தீர்மானங்களை எடுத்து என்னென்ன காரியங்கள் போன வருஷத்திலே நாம் செயல்படவில்லையோ, ஜெபிக்கிற காரியத்திலே, வேத வாசிப்பு, இன்னும் ஆண்டவரோடு நெருங்குகிற காரியங்கள், ஆவிக்குரிய ஜீவியம், இது எந்தெந்த காரியத்திலே போன வருடத்திலே நாம் குறைவுபட்டிருக்கிறோமோ அதை மனதிலே சிந்தித்து இந்த வருடத்திலே செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, திடன் கொள்ளுங்கள். ஆவியானவர் இந்த வருஷத்தில் உங்களோடு கூட ஆலோசனைகளை தந்து நிலை கொண்டிருப்பார். ஆலோசனைகளை கொடுத்து நடத்துவார். பயப்படாதீங்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ராஜா. இந்த அருமையான வேலையிலே கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அது பெரிதாய் இருக்கப்படுகிறவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவன் தாமே நீர் பலப்படுத்தும்படிக்காய், என் தேவன் தாமே நீர் ஆளுகை செய்யும்படிக்காய், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, போன வருடம் முழுவதும் நீங்க நடத்தினீங்க. அதற்காக நன்றி. அது ஒவ்வொரு மனதிலே சிந்தித்து இந்த வருடமும் கர்த்தர் கிருபையாய் நடத்தப்படுகிறவைக்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் திடனில்லாமல் காணப்படுகிறார்களோ அவர்களை திடப்படுத்துவீராக. யார் யாரெல்லாம் பயந்து காணப்படுகிறார்களோ அவர் பயங்களை நீக்கி போடுவீராக. யார் யாரெல்லாம் தேவ ஆலோசனைகள் எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ ஆலோசனைகளை தருவீராக. தேவ ஞானத்தை கொடுப்பீராக. இந்த வருஷம் முழுவதும் கடந்து செல்ல தேவ பலத்தை கொடுப்பீராக. தேவ கிருபையை கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லாவற்றும் கர்த்தாவே வேலையை நடத்துங்கள் என்று ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாங்கள் வாசித்தோமே. ஆம் தகப்பனே, என்னென்ன வேலைகள் போன வருஷத்திலே துவங்கி பாதியிலே காணப்படுகிறதோ இந்த வருஷம் கர்த்தாவே அந்த காரியங்களை முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போறதுக்காக நன்றி. வருமானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், திடனற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் திடப்படுத்துவீராக. வேலைகளை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. பயத்தோடு இந்த வியாதி என்னை ஆண்டவரே கர்த்தாவே மரண நிலைக்கு கொண்டு போய்விடுமோ, இந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி எந்தெந்த காரியத்திலே ஆண்டவரே கலங்கிற நிலைகளே இருக்கிறார்களோ, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அவர்கள் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிற காரியத்திலே என் தேவன் இந்த வேளை விடுதலை அளிக்கும்படிக்காக ஜெபிக்கிற இந்த வருஷத்திலே தேவ ஆலோசனைகள் கடந்து வரப்படுறதுக்காக பசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிலை கொண்டு கர்த்தர் ஆலோசனை கொடுத்து நடத்தப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் முந்தின காரியங்களை நினைத்து மனதிலே சிந்தித்து ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறார்களோ, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்கிறபடியால் நன்றி ராஜா. யார் யாரெல்லாம் புதிய காரியங்கள் நடத்த வேண்டும், புதிய தொழில்கள் துவங்க வேண்டும், என்னென்ன காரியங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. எல்லாம் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு மகிமையின் ஆண்டாய் காணப்படட்டும். போன வருஷத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே பெண்டிங்ஸ் காணப்படுகிறதோ, என்னென்ன காரியங்கள் தோல்வி காணப்பட்டதோ அதிலே உம்முடைய மகிமையை விலக செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கோணல்களையும் இந்த வருஷம் சபையாய் மாற்றப்படுறதுக்காக நன்றி. ஆலோசனைகள் கொடுக்கப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, முன் நடந்த எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்யப்படுறதுக்காக, பிந்தின மகிமை பெரிதாய் இருக்கப்படுறதுக்காக நன்றி. எந்தெந்த காரியத்திலே அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும் என்று பிள்ளைகள் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும். யார் யார் வாழ்க்கையில போன வருஷத்துல அதிகமாக ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, ஆண்டவரோடு நெருங்க முடியவில்லை என்று சொல்லி கலைஞர் நிலைகளில் இருக்கிறார்களோ இந்த வருஷத்தில் எல்லா காரியத்திலும் அவர்களை சரிப்படுத்திக் கொள்ள, மனதிலே சிந்தித்து செயல்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே புதிய காரியங்களை செய்ய போறீங்க, புதிய ஒரு துவக்கத்தை கொடுக்க போறீங்க, புதிய ஆண்டவரே மகிமையினால் நிரப்ப போறீங்கப்பா. தேவ மகிமையை ஜனங்கள் கண்டுகொள்ள போகிறார்கள். ஒவ்வொரு குடும்பங்களும் கண்டுகொள்ள போகிறது. கூடிய விரைவிலே ஆண்டவரே சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்த பண்ணி கொடுக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனதிலே வைத்து ஒவ்வொரு காரியங்களை சிந்தித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு மகிமையின் ஆண்டாக ஆண்டவரே கர்த்தாவே மாற்றப்படுவதற்காக நன்றி.
தேசத்திலே பல சூழ்நிலைகள், பல அழிவுகள், பல காரியங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தாவே அப்பா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ராஜா. ஆண்டவரே, என்று நாங்கள் வாசிக்கிறோமே, ஆண்டவரே, உம்மை தேடும் பொழுது, உம்மை விசுவாசிக்கும் பொழுது, உம்மை நம்பும் பொழுது ஒரு குறைவின்றி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தாவே களஞ்சியம் நிரம்ப போகிறது. அப்பம் ஆண்டவரே, அப்பமும் எண்ணெயும் எடுக்க எடுக்க நீங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கர்த்தாவே கொடுக்க போறீங்க, நிரப்ப போறீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானத்துல நிரப்போம், ஒரு மனதனால் நிரப்போம். ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், வேலையின் காரியங்கள் வழிவாசல் திறக்கப்படட்டும். கர்ப்பத்தின் கனி இல்லாமல் ஆண்டவரே கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ளட்டும். நெருக்கத்தின் பாடுகள் மத்தியிலே போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய பாதைகள் உண்டாகட்டும், புதிய வழிகள் உண்டாகட்டும். எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்களும் கர்த்தர் தாமே திறந்து உடைய மகிமையை விளங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே தேவ பலத்தினால் நிரப்பி, தேவ கிருபையை தந்து, தேவ ஞானத்தை கொடுத்து நீ நடத்த போற கிருபைக்காக நன்றி. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அது பெரிதா இருக்க போற கிருபைக்காக நன்றி. பெரிய காரியங்களை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து எல்லா காரியங்களையும் நீ பொறுப்படுத்த நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.